ஏன்னா இப்போ ஒரு நடிகர் பின்னாடி போகாதீங்கன்றதான் அவர் வந்து விஜயவர்மா வச்சுருந்தாரு. ஆனால் ஒரு நடிகருடைய பிறந்தநாள் விழாவில் போய் அங்கே அரசியல் பேசிகிட்டு இருக்காரு. கொள்கை மாறலாம், கோட்பாடு மாறலாம், கொள்கை இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு வேற மாதிரி மாறும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு எப்படின்னா, அதாவது குடிக்கிறவங்க பேச்சு விடிஞ்சாதான் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவரோட பேச்சு சொன்னோன்னே போச்சு. நேத்து இங்க இருந்த இவனை திட்டி பேசுன, இன்னைக்கு மானம் கட்டு இப்ப இங்க இருக்க, அப்புறம் இவனை திட்டி பேசுற, என்னதான்டா அவன் கொள்கை கோட்பாடு அப்படின்னு இல்லையே. இந்த மாறி மாறி போறவங்களுக்கு ஒரே கோட்பாடு தானே, சீட்டு அதிகமா இருக்கணும், நோட்டு அதிகமா இருக்கணும், அங்க போவோம்ங்கிறது ஒரு கொள்கை. அரசியல் கோட்பாடுகள் நிலைப்பாடுகள் இன்று இருக்கும் நாளை மாறும். அதிமுகவில் இருந்த என்னுடைய மாமன் இன்று விலகி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக இருக்கிறார். திமுகவில் நாடாளுமன்ற உறுப்பினர், அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினர், தனித்த ஒரு இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சி, இன்று பாரதிய ஜனதா கட்சி. இன்று சரி என்று படுவது நாளை தவறென்று படும், நாளை தவறென்றுவது அடுத்து சரி என்று படும். இதுதான் அறிவு, இதுதான் பகுத்தறிவு. நயினா நாகேந்திரன் சொல்றாரு, இந்த மேடை பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டு. இது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்திருந்தா ரிசல்ட்டே மாறி இருக்கும் அப்படின்றாரு. மாறி இருக்கும் கண்டிப்பா. இப்ப பிஜேபி ஒன்னாவது வச்சிருந்தாங்க இல்லையா, சீமானோட காம்படிட் பண்ணிருப்பாங்க, யாரு ஜீரோல வர, யாரு அதிக முட்டைகள் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஒரு 2 மாசத்துக்கு முன்னால் அந்த மேடை இதே மாதிரி இருந்தா நிலைமை என்ன ஆயிருக்கும் தமிழ்நாடு? பிரபாகரன் அவர் பார்த்ததே வந்து இங்கே டிபேட்டபிளாக இருக்குது. ஏன்னா திரு வைகோ அவர்கள் பார்த்துருக்காருன்னா அதுக்கான ப்ரூஃப் நம்மகிட்டே இருக்குது. திருமாவளவன் பார்த்துருக்காருன்னா அதுக்கான ப்ரூஃப் இருக்குது. பழநெடுமாறன் பார்த்துருக்காருன்னா அதுக்கான ப்ரூஃப் நமக்கு இருக்குது. ஆனால் இவர் சந்தித்ததுக்கான எந்த ப்ரூஃபும்னா ஒரு ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. தமிழ்நாட்டில் பெரியார் இல்லாமல் அரசியல் பண்ணவே முடியாது. தமிழ்நாட்டில் பெரியாரை எதிர்க்கக்கூடிய 2 கட்சி என்ன சொல்லுங்க, பாஜக, நாம் தமிழர் 2 கட்சி தான். ஸோ அப்போ அவங்க 2 பேரும் என்ன அஜெண்டால இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம நேற்று அந்த விழாவே வந்து ஒரு பெரிய எக்ஸாம். சங்கி அப்படின்னா வந்து தோழன்ற ஒரு புது இதுவே வந்து அவர் தான் வந்து கொண்டு வந்தார். ஸோ இப்போ அதுக்கு அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதை வந்து முன்னாடி சொல்லிட்டாரு, இப்போ செயலில் காமிச்சிட்டு இருக்காரு. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. நான் உங்க நவீன். தீபிகா, இந்த பாட்டு கேள்விப்பட்டீங்களா? சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஜனநாயகல கூட பாடியிருந்தார்ல, நான் கேட்டிருக்கேன். இந்த லைன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு வந்து கரெக்டா பொருந்தும். அது என்ன கட்சி தெரியுமா? நாம் தமிழர் கட்சி. எப்படி சொல்றீங்க? அது அப்படிதான். ஏன்னா அவர் தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கே தெரியும், நேத்து ஒண்ணு பேசுவாரு, இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு, நாளைக்கு ஒண்ணு பேசுவாரு, நாளைக்கு கூட ஒரு காலைல ஒண்ணு பேசுவாரு, மதியம் ஒண்ணு பேசுவாரு. அதுக்குள்ளே வந்து அந்த மாற்றங்கள்லாம் வந்து இருக்கும். நேத்து கூட ஒரு விழா, நடிகருடைய சரத்குமாரோடைய பிறந்தநாள் விழா அண்ணன் பேசினதெல்லாம் பாத்தீங்களா? சம்பவ பாயிட்ட நெருங்கிட்டாங்க, அப்படிதான் இருக்கு. ஏன்னா இப்போ நடிகர் பின்னாடி போகாதீங்கன்றதான் அவர் வந்து விஜயவர்மா வச்சிருந்தாரு. ஆனா ஒரு நடிகருடைய பிறந்தநாள் விழாவில் போய் அங்க அரசியல் பேசிட்டு இருக்காரு. கொள்கை மாறலாம், கோட்பாடு மாறலாம், கொள்கை இன்னைக்கு இருக்கோ நாளைக்கு வேற மாதிரி மாறும் அப்படின்னு வந்து சொல்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு எப்படின்னா, அதாவது குடிக்கிறவங்க பேச்சு விடிஞ்சாதான் போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இவரோட பேச்சு சொன்னோன்னே போச்சு. ஆமா, அதுதான் நம்ம எடுத்துக்க முடியும். வேற என்ன எடுத்துக்க முடியும் சொல்லுங்க? கொள்கை கோட்பாடு எல்லாம் மாறும் அப்படின்னா உங்களுடைய தமிழ் தேசியம் எங்க போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் வந்து யாரு கூட வந்து பேசினாலும் சும்மா ஒரு நட்பு ரீதியா இருந்தாலுமே என்ன சொல்லுவாரு, உனக்கு என்ன கோட்பாடு இருக்கு, உனக்கு என்ன கொள்கை இருக்கு, நேத்து வந்து அவனை திட்டிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு வந்து அவங்க கூட இந்த மாதிரி அவரே சொல்லியிருக்காரு ஒரு பிரஸ் மீட்ல கூட. ஆமா, இன்னைக்கு அதுக்கு எக்ஸாம்பிளா அண்ணனே வந்து இருக்கிறத பார்க்கும்போது தம்பிகளோட நிலைமை நினைச்சாதான் எனக்கு வந்து பரிதாபமா இருக்கு. ஏன்னா ஒரு காலத்துல திமுக எதிர்த்தாரு, அப்புறம் திமுகவுக்கு ஆதரவா வந்து பேசினாரு, பாஜகவை கடுமையா விமர்சனம் பண்ணாரு. இன்னைக்கு பாஜக மேல மாமா மச்சன்ற அளவுக்கு வந்து அந்த உறவு அப்படின்னு தனிப்பட்ட உறவு இருக்கலாம். அதுல வந்து எந்த, ஆனா அங்க நீங்க போய் அரசியல் பேசுறீங்க அப்படின்னா சித்தாந்த ரீதியா உங்க கட்சியினுடைய கொள்கை வேற, அந்த கட்சியினுடைய கொள்கை வேற. நயினா நாகேந்திரன் சொல்றாரு, இந்த மேடை பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ட்டு. இது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்திருந்தா ரிசல்ட்டே மாறி இருக்கும் அப்படின்றாரு. மாறி இருக்கும் கண்டிப்பா. இப்ப பிஜேபி ஒன்னாவது வச்சிருந்தாங்க இல்லையா, சீமானோட காம்படிட் பண்ணிருப்பாங்க, யாரு ஜீரோல வர, யாரு அதிக முட்டைகள் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். இந்த ஒரு சீட் கூட வந்திருக்காதுன்றீங்க? ஆமா கண்டிப்பா. எப்படி ஆக்சுவலா தனியா நின்று ஏதோ ஒண்ணு வாங்கியிருக்காங்க, ஒன்னாச்சும் வாங்க. அது பிஜேபி வந்து ஒண்ணுன்னு சொல்ல முடியாது, 4ல இருந்து இப்போ 1 வந்திருக்காங்க. அதுவே இந்த மாதிரி ஒரு மேடை 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்தா
எனக்கு தெரிஞ்சு 0 கூட வந்து டெபாசிட் வாங்கியிருக்கணும், அது கூட இழந்திருப்பாங்கன்னு தோணுது. அதேதான், அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் அப்ப இருந்திருக்கும். சரி, அவர் சொல்றாரு நீங்க எழுந்து பேசலாம் இல்ல, இந்த மாதிரி உங்க கொள்கை வேறங்க எங்க கொள்கை வேறங்க, நாங்க எப்போதும் வந்து கூட்டணி வைக்க மாட்டோம். மத்த இடங்கள வீரவசனம் பேசுறாருல சீமான். நேத்து அவர் மேடையிலே பேசியிருந்தா இந்த கான்ட்ரவர்சிக்கெல்லாம் இதுவே இல்லாம போயிருக்கும்ல, ஏன் அவர் பண்ணல? அது எப்படி மேபி பெரிய பெட்டியா வந்திருக்கலாம் அப்படின்லாம் வெளியே பேசிக்கிறாங்க. அவங்க கட்சிக்காரங்களே பேசுறாங்க. வெளியில என்ன, அந்த கட்சியில இருந்து வெளில வந்த நிர்வாகிகள் சொல்றதுல என்னன்னா, சீமான் அவர்கள் வந்து கட்சியில காசு வாங்கிட்டு டம்மி வேட்பாளர் வந்து போட்டுருவாரு. திமுகவுக்கும் சரி, அதிமுக பாரபட்சம்லாம் கிடையாது, எந்த கட்சி காசு கொடுத்தாலும் நாங்கள் வந்து வாங்கிட்டு டம்மி வேட்பாளர் போட்டுருவோன்றது தான் வந்து அவங்க சொன்னோம். அதனால தான் நாங்கள் இங்கேருந்து போகிறோம். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் ஒரு கொள்கையை வச்சு போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு கட்சியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அல்டிமேட் எய்ம் என்னவா இருக்கும்? மக்களுக்கான விஷயங்களை பண்றது. அதுக்கு உங்களுக்கு அதிகாரம் வேணும், அதுக்கு நீங்க ஜெயிக்கணும். ஸோ அப்போ நான் வெறும் பேசிட்டே மட்டுமே இருப்பேன், நான் வந்து ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னா அது எப்படி வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு வந்து தெரில. அதுவும் சரத்குமார் இவங்கெல்லாம் வந்து ஒரே தாய் பிள்ளைகள் அப்படிலாம் வந்து டைலாக் வந்து பேசியிருந்தாரு. தமிழகத்தை தமிழன் தான் ஆளணும் அப்படிலாம் வந்து சொன்னான். ஆனால் சரத்குமார் தமிழரா அப்படின்னா அதுக்குமே நம்ம போவேன்னா அது ஒரு பெரிய டிபேட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசுறதுனால தான் மக்கள் வந்து இன்னும் அவரை ஏற்றுக்காமே இருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபிக்கும் இவங்களுக்கு தான் போட்டியே இருந்துச்சு, யார் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுன்னு. அவங்க கூட வந்து 2 கப் அடிச்சிட்டாங்க. இவங்க இன்னும் பயிற்சியிலே வந்து இருக்காங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல. நான் இவர் பேசுகிற பேச்சை பார்த்தா அடுத்த தேர்தலில் அந்த 4% கூட இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்க கூட இருக்க தம்பிக்கெல்லாம் புரிஞ்சிச்சு. ஏன்னா அண்ணன் காலைல ஒன்று பேசுறது அதுக்கு முட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு, அண்ணன் மதியம் வேற பேசுறது அதுக்கும் முட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு. பாவம் அவங்க நிலைமை தான் மோசமா இருக்கு. பேசினாலும் முட்டு கொடுக்க வேண்டியதா இருக்கு. எவ்வளவு நாளைக்கு தான் முட்டு கொடுக்க முடியும் சொல்லுங்க? ஒரு நாள் அவங்களும் வந்து மாறிடுவாங்க. அப்பதான் இவருடைய சுயரூபம் என்ன ஆட்டோமேட்டிக்கா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்துருச்சு. இதுலயே நிறைய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைனா நாகேந்திரன் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவர் ஒன்று ஹைலைட்டு, எல்லாரை விட ஹைலைட் என்ன அப்படின்னா, சரத்குமார் அவர்களுக்கு வந்து முதல்வரா ஆகக்கூடிய தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம 2 மணிக்கு கட்சி அடக்க வச்சார் அவர் தானே. ஓகே ஓகே. கனவு, அதாவது ஒரு கனவு வந்துச்சா உடனே அந்த கனவுல இதெல்லாம் நடந்துச்சா காலையிலேயே கட்சியை கழிச்சிட்டு போய் சேர்ந்துட்டாரு. அதுவும் கடவுளை மட்டும் தான் நடக்கும் அதெல்லாம். ஆமா. ஸோ இவங்கெல்லாம் என்னன்னா முதல்வர் பதவி ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டாங்க. ஸோ திரு விஜய் அவர்களுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு அவர் முதல்வர் ஆக்கணும்னா ஆளுக்கு நானும் வந்து முதல்வர் ஆகட்டும் இன்னும் நிறைய பேர் கிளம்பி வருவாங்க. ஸோ இப்போ இருக்கவங்க வந்துகிட்டு இருக்காங்க, ஆல்ரெடி மக்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அடுத்தது மக்களுக்கு தெரியும் இல்லையா திரு சீமான் அவர்கள். சரி, என்ன கேட்குறோம், 16 வருஷமா நீங்க கட்சி நடத்துறீங்க, ஏன் மக்கள் ஒரு கவுன்சிலர் கூட உங்களை தேர்ந்தெடுக்கல, ஏன் உங்களை நம்பல? அதை என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அவங்க கூட இருக்கவங்க யோசிச்சிருக்க உடனே மக்களுக்கு திட்டுவாங்க, மக்களுக்கு புரிதல் இல்லை, தமிழ் தேசியத்தை பத்தி தெரியல, அவங்கள திருத்தணும், அவங்களுக்கு வந்து அரசியல் புரிதல் வரணும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. மக்களுக்கு அரசியல் புரிதல் இல்லாமலேயே ஆட்சி மாற்றம் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளோ வருஷத்துல வந்து நிறைய விஷயங்கள் தமிழகத்துல மாறி இருக்கு. அரசியல் புரிதல் இல்லை, இந்த மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. யார் நமக்கான தலைவர், யார் நமக்கான அரசியலை பேசுறது மக்களுக்கு நல்லாவே தெரியும். என்னதான் திமுக அதிமுக ஊழல் பண்ணாலும் அவங்களுக்கு மக்கள் திரும்ப வாய்ப்பு கொடுத்தாங்க. அது காரணம் வந்து அவங்க நிறைய நல்ல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க, நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்க மக்களுக்காக நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க, நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கூட வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனா வந்து இவருக்கு ஒரு சீட் அட்லீஸ்ட் அவரு கூட ஜெயிக்கலையே. எனக்கு என்ன தோணுது, இல்ல மக்களுக்கும் என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து தமிழ் தேசியம், மலை காடு மண்ணு இப்படின்னே வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் அதுக்கான தேவை வரல. அதுக்கான தேவை வரும்பொழுதுதான் அவரோட அரசியல் வந்து இங்க எடுபடும். அதை விட்டுட்டு ஒரு தலைபட்சமாவே மண்ணு மலை காடு இதை பத்தியே வந்து பேசிட்டு இருக்காரு. இது முழுக்க வந்து ஒரு விஷயத்த முன் வச்சு யாராலும் சிஎம் ஆகிட முடியாது. எல்லா தரப்புல இருந்தும் பார்க்கணும் இல்லையா? மலை தண்ணி இவங்க தான் வந்து என்ன சொன்னாலும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, என்ன கதை வேணாலும் சொல்லலாம். நீங்க மக்கள்கிட்ட போய் அந்த கதை சொல்றீங்க, அவர் திரும்ப கேட்பா இல்ல. அவர் சொல்ற பல விஷயங்கள் இருக்கு. அவர் வந்து பிரபாகரனை பார்த்தேன், நான் போட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொன்னார். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி வந்து அந்த போட்டோஷாப் அது கூட பரவாயில்ல, ஆமக்கறி சமைச்சு கொடுத்தாருன்னு ஒண்ணு சொன்னாருல்ல. அதுதான் நிறைய சொல்லிட்டு இருப்பா. அந்த பிரபாகரன் அவர் பார்த்ததே வந்து இங்க டிபேட்டபிளா இருக்கு. ஏன்னா திரு வைகோ அவர்கள் பார்த்திருக்காருன்னா அதுக்கான ப்ரூஃப் நம்ம கிட்டே இருக்கு, திருமாவளவன் பார்த்திருக்காருன்னா அதுக்கான ப்ரூஃப் இருக்கு, பழநெடுமாறன் பார்த்திருக்காருன்னா அதுக்கான ப்ரூஃப் நமக்கு இருக்கு. ஆனா இவர் சந்திச்சதுக்கான எந்த ப்ரூஃபும்னா ஒரு போட்டோ மட்டும்தான் இருக்கு. அதுவும் போட்டோஷாப் அப்படின்ட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அதை போட்டோ எடிட் பண்ண ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்திருந்தார். அதை வந்து சன் டிவி உட்பட பல டிவிகள் வந்து அதை வந்து ஒளிபரப்புனாங்க. அதுலேருந்து அது டிபேட்டபிள், அதை விட்டலாம். அதுக்கு முன்னாடி அவர் நிறைய கதைகள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து சிறந்த கதை சொல்பவர், அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. சிறந்த ஒரேட்டர், நல்ல பேச்சாளர்,
அதாவது சினிமாவில் இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் அவருக்கு வந்து இருக்கு. சிறந்த சிங்கர் வேற. இப்ப அண்ணன் பாடுறதுலாம் வந்து மில்லியன்ஸ்ல போகுது ரீச் எல்லாம். நானே ஃபேன் ஆயிட்டேன்னு பாத்துக்கோங்க. பாருங்க நிறைய பேருக்கு அவர் சாங்ஸை போட்டு தான் தூங்குறாங்களே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தாலாட்டு மாதிரி அண்ணனோட பாட்டை வந்து நிறைய பேர் வர நீங்க பேசாம அரசியலுக்கு வந்தது பதில சிங்கர் ஆகியிருக்கலாம். அதாவது சினிமால இருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வந்துட்டாரு, அந்த வேக்கண்ட்டுக்கு நீங்க அதை போய் அதை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு தான் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டேன், அவர் கதை சொன்னா அப்படியே நம்புற மாதிரியே இருக்கும், நம்மளே நம்பிடுவோம் நடந்துச்சு போல அப்படின்ட்டு. அதெல்லாம் அவர் மேடையில வந்து பேசிட்டு இருக்கிறது நம்மளால. அவரோட பேச்சுக்கள் ஏன் வந்து இன்னும் அவரை சார்ந்தவர்களுக்கு புரியவே இல்லை அப்படின்றது நமக்கே இன்னும் புரியாம இருக்கு. அப்படி என்ன இருக்கு, அவர் என்னதான் சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதை எப்படி வந்து இன்னமும் நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு அதாவது பேட்ச் பேட்சா இருப்பாங்க. இப்போ ஒரு காலத்துல அவருடைய பேச்சுக்கு நானும் ஃபேன் தான், அவரை நான் ஓட்டுலாம் போட்டிருக்கேன், நம்ம வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்துக்கு அவர் பேசின அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சமீப காலமாக அவருடைய பேச்சுக்கள் பாருங்க, காலைல ஒன்று பேசுவார், மதியம் ஒன்று பேசுவார். அப்போ என்னதான்டா கொள்கை இருக்குது அப்படின்ற ஒரு இதுதான் நமக்கு வந்து இருக்குது. இப்போ திரு விஜய் அவர்கள் ஜெயிச்சாரு, திரு சீமான் அவர்கள் ஜெயிக்க முடியல. ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நினைக்கிறீங்க? என்ன டிஃப்ரெண்ட்னா அவர் மாற்றி மாற்றி பேசுறது அவரோட கோட்பாடில் வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னு தோணுது. இப்போ வந்து விஜய் வந்து நினைக்கிறாரு நம்மளோட எதிரி டிஎம்கே பாஜக, அவர் ஒரு கிளாரிட்டி அவருக்கு வந்து இருக்கு. ஸோ இவங்களை எதிர்த்தா போதும் அப்படின்னு. இவர் வந்து யார் அவரோட டார்கெட்டோ அவங்கள விட்டுட்டு புதுசா ஒருத்தர் வந்துட்டாங்க, அது எப்படி என்னோட, அதாவது 3வது இடத்துக்கே ஒரு மறுபடியும் போட்டி, நம்ம வந்து 4வது இடத்துக்கு போயிருவோமோ, இவங்க 3வது இடத்துக்கு வந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே போட்டி போட்டுட்டு இருந்திருக்காரு. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்விதான். அவங்களோட எதிரி யாரோ நீங்க அவங்கள தான் அட்டாக் பண்ணணும். அதை விட்டுட்டு சைட்ல இருக்கிறவங்க கூட நீங்க சண்டை போட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அண்ணனோட அஜெண்டா என்னன்னா திமுக அதிமுக தான் இருக்கணும். குறுக்க எவன் வந்தாலும் நான் குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி அண்ணன் போய் சண்டை, அதாவது அவங்களுக்கு அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. திரு விஜய் அவர்கள் எப்ப சீமானோட பேரையோ இல்ல வந்து அந்த கட்சியை பத்தியே பேசியிருக்காரு பொதுக்கூட்டம், எதுவுமே பேசினதே கிடையாது. ஆனா இவரு எந்த கட்சியை எதிர்க்கணுமோ அந்த கட்சியை எதிர்க்கிறத விட்டு போறாமெல்லாம் விஜய் விஜய் விஜய்னா, அதுதான் அவரு சிஎம்மாக போட்டி போட்டிருந்தா எனக்கு தெரிஞ்சு டிஎம்கேயோட மோதி இருப்பாரு. 3வது இடத்துக்கு நம்மளை தள்ளிட்டு யாராவது வந்துருவாங்களோ அப்படின்னு அவர் போட்டி போட்டுட்டு இருந்திருக்காரு இவ்வளோ நாளா. அதனாலதான் இப்போ வரைக்கும் அந்த ஒரு விஷயத்த வச்சே போயிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் அவருக்கு என்ன அப்படின்னா, அவருக்கு என்ன ஆதாயம், எப்படி வந்து நம்ம ஆதாயம், ஆமா கட்சி அதெல்லாம் செகண்டரி. ஏன்னா அதுக்கு ஒரு முக்கிய ஆதாரமே நேற்று வெளியே வந்திருந்தது. தருமபுரி மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அரிமா செந்தில்நாதன் வந்து அவரோட செயல்பாடு வந்து பிடிக்கல, அவர் வந்து பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள்லாம் வந்து கேட்குறாங்க. அதுக்கு இவர் ஒரு தலைவராக இருந்து என்ன பதில் கொடுத்துருக்கணும், அது என்ன விஷயம்னு முதல்ல கேட்டிருக்கணும். அது உண்மையா இல்லையா அப்படின்னு பார்த்து சரி நான் முடிவெடுக்கிறேன்ற ஒரு பதிலை கொடுத்துருந்தா ஓகே இவர் ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு கட்சி சொல்றதை தான் நீங்கள் வந்து நடந்துக்கணும், அப்படி விருப்பம் இல்லையா கட்சியை விட்டு நீங்க போயிருங்க, உங்களை யாரும் வற்புறுத்தி இங்க வச்சுக்க போறது கிடையாது, நாளைக்கு நான் வந்தா கூட வெளியேறுங்க அப்படின்னு சொல்லிடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. இவரே வந்து சொல்லியிருந்தாரு நானே தப்பு பண்ணாலும் நீங்க கேட்கணும், என்னோட நாம் தமிழர் பிள்ளைகள் வந்து அப்படிதான் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. இப்போ ஒரு தப்பு நடக்குது, அதை முன்வைக்கிறாங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்றத ஆராய்ந்து ஒரு பதில் கொடுக்கணும் இல்லையா? அவர் இன்னுமே வந்து தோத்துட்டே இருக்காரு அப்படின்றதுக்கான ரீசனா நான் பாக்குறேன். இவர் மட்டும் இல்ல, நிறைய அந்த கட்சியில இருந்து விலகி வந்தவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் வந்து இது அவர் நினைக்கிறதா நடக்க. ஒரு சர்வாதிகாரி மாதிரி தான் வந்து சீமான் அவர்கள் செயல்படுவாரு, தன்னுடைய ஆதாயம் மட்டும்தான் அவர் வந்து பாப்பாரு அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ திமுகல இருக்கவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஆளுங்கட்சியா இருந்திருக்காங்க, பல முறை வந்து எதிர்கட்சியா இருந்திருக்காங்க, அதுல எப்படி அவங்க சம்பாதிச்சிருப்பாங்க அப்படின்னு. அதிமுகல இருக்கவங்க அதே மாதிரி. திரு விஜய் அவர்கள் அவர் வந்து ஒரு லக்ஸரியஸ் லைஃப் வாழ்றாருன்னா அவர் வந்து படத்துல இருந்து வராரு, 200 கோடி சம்பளம். சீமான் அவர்கள் என்ன பண்ணாரு, அவர் எப்படி இவ்வளவு பெரிய லக்ஸரியஸான வாழ்க்கை வாழும், அவருடைய கார்லாம் பாத்துருக்கீங்களா? அதுதான் இப்ப மக்கள் கேட்கறாங்கல்ல, அவனுக்கு அவன் வந்து ஊழல் பண்றான், ஓகே அவனுக்கு வந்து அது மாதிரி காசு வருது. அதிமுக அதே மாதிரிதான் திரு விஜய் அவர்கள் நடிகரா இருந்து வராரு, உங்களுக்கு எப்படிங்க காசு வருது, நீங்க அவ்வளவு பெரிய டைரக்டர். எனக்கு தெரியும் அந்த சீக்ரெட் என்ன அப்படின்னா, அவங்களோட வைஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதோ முன்னாள் அமைச்சருடைய மகள். சோ இவர் வந்து வரதட்சணை வாங்க கூடாதுன்னு வெளியில வந்து பேசுவாரு, ஆனா அவர் அப்படி நடந்துக்க மாட்டாரு. ஆமா, ஒரு காணொலியில அவரே சொல்லியிருந்தாரு, என்னோட மனைவி கிட்ட அந்த 100 ஏக்கர் இருந்தது நான் கேட்டேன், ஆனா அவங்க எனக்கு குடுக்கல, அது வந்து உண்மைதான் பிடிச்சிருக்கு என்னன்னாலும் அவரே சொல்றாரு. ஆமா, இன்னொரு பக்கம் திரள் நிதியும் வந்து வருது, அது மூலயமாவும் வந்து அதுலயும் நிறைய கான்ட்ரோவர்சிஸ்லாம் வந்து இருந்திருக்கு. அது வந்து அவருக்காக மட்டுமே அவர் வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு, கட்சிக்காகவோ மற்ற விஷயங்களுக்காக அவர் செலவு பண்ண. ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ட்ரோவர்சிஸ் வந்து அவரை பத்தி சுத்திட்டே இருக்கு, சர்ச்சைகள் சுத்திட்டே இருக்கு. ஸோ அதனால தான் மக்கள் அவர் நம்பலையோன்னு எனக்கு தோணுது. அதே சமயம் நீங்க அவர் பேசுறதுலாம் பாருங்க, இப்போ ஒரு காலத்துல வந்து பெரியாருடைய தாத்தா அப்படின்னு வந்து சொல்லுவார், பெரியாரை புகழ்ந்து வந்து பேசுவார். அப்புறம் வந்து இன்னொரு காலகட்டத்தில் வந்து பெரியாரை வந்து எதிர்ப்பார்.
உங்களுக்கே நல்லா தெரியும், தமிழ்நாட்டில் பெரியார் இல்லாமல் அரசியல் பண்ணவே முடியாது. தமிழ்நாட்டில் பெரியாரை எதிர்க்கக்கூடிய ரெண்டே கட்சி என்ன சொல்லுங்க? பாஜக, நாம் தமிழர், ரெண்டே கட்சி தான். ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன அஜெண்டாலாம் இருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம நேற்று அந்த விழாவே வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அதான் இன்னைக்கு ஒன்று மாறும் நாளைக்கு ஒன்று மாறும் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. அதை ஹிண்ட் கூட இப்போ ப்ரிப்பேர் பண்றாரு தம்பிகளை, பாத்துக்க நாளைக்கு எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்க நீ ரெடியாரு பாத்து. அதை ஹிண்ட் அண்ணன் கொடுத்துறாரு தம்பிகளுக்கு, அதை புரிஞ்சு அவங்க நடந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரு விஜயகாந்த் அவர்கள், அவர் அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு விமர்சனம் பண்ணாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவரையும் நல்ல கண்ணையும் கம்பேர் பண்ணி எவ்வளோ விமர்சனங்கள் வந்து சர்ச்சைக்குரிய வகையில, அவதூறு பரப்பக்கூடிய வகையில நிறைய பேசினார். ஆனா அதே விஜயகாந்த் அவர்களை பத்தி வந்து இப்ப சமீப விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு அவர் வந்து புகழ்ந்து பேசுறார். அப்போ ஒண்ணு பேசுற, இப்போ ஒண்ணு பேசுற, இந்த அந்நியன் நம்பி இருக்குல்ல அந்த மாதிரி அண்ணனை வந்து பிடிக்கல அப்படின்னு நீங்க விஜயகாந்த் அவர்கள் கிட்ட போயிட்டீங்க. சீமான் அவர்கள் கிட்டே ஒரு மேடையில விஜய் அவர்கள் நடிச்ச படம் எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு 2-3 படம் வந்து சொன்னாரு. இப்ப கேட்டா 69 படம் விஜய் அவர்கள் நடிச்சிருக்காரு, ஒன்னாவது கருத்தா நடிச்சிருக்காரா, என்ன இருக்கு அந்த படத்துல அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இப்போ விஜய் அவர்களுக்கே இந்த விஷயம் நடந்திருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து என் தம்பி வரட்டும், நான் ஆதரவு கொடுப்பேன் அப்படிலாம் வந்து பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நீ ஒரு நடிகை அப்படின்ற ஒரு அலைய வச்சே வந்து நீ ஜெயிச்சுக்கிட்டு இருக்க, நல்ல விஷயங்களை நீ மறைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி எவ்வளவோ விமர்சனங்கள், எவ்வளவோ கேலி கிண்டல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ இவருடைய நிலைப்பாடு எப்படியா இருக்கு? அதாவது சிஎம் ஆகணும் அப்படின்றது அவரோட நிலைப்பாடு கிடையாது. சிஎம் ஆக்கணும், அதுவும் அந்த கட்சி குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு விசுவாசமா இருக்கணும்ன்றது தான் வந்து அவருடைய அஜெண்டாவா இருக்கு. ஸோ அதான் நம்ம இவ்வளோ நாளாக வந்து பார்த்துருக்கோம். நீங்க ரஜினிகாந்த் அவரோட மெட்டல் எடுத்துங்களேன், ரஜினிகாந்த் அவருக்கு அரசியலுக்கு வரேன்னு சொல்லும்போது விஜயை புகழ்ந்து பேசினார். விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படி இப்படின்னு வந்து பேசினார். ஏன்னா அவருக்கு என்ன பயனா, தன்னோட இருக்கக்கூடிய ஓட்டும் போயிடுமோ அப்படின்ட்டு பயங்கரமா வந்து எதிர்த்தார். சுடுகாட்டில் கூட இடம் இருக்கு, போய் படுத்துங்க அப்படின்ற ஒரு ரேஞ்செல்லாம் வந்து பேசினார். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து அவரை சந்திச்சு அரசியல் தான் பேசணும் அப்படின்னு விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு. ஸோ அப்போ விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு நிலைப்பாடு, வந்ததுக்கு பிறகு ஒரு நிலைப்பாடு. சங்கி அப்படின்னா வந்து தோழன்ற ஒரு புது இதுவே வந்து அவர் தான் வந்து கொண்டு வந்தார். ஸோ இப்போ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அதை வந்து முன்னாடி சொல்லிட்டாரு, இப்போ செயலில் காமிச்சிட்டு இருக்காரு. இல்லை என்னன்னா அதுக்கு முன்னாடி பாஜகவுக்கும் தமிழகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு அப்படின்னு கேட்டாரு. இப்ப என்ன சம்பந்தம்? மாமா மாப்பிள்ள சொல்லிட்டாருல்ல, அப்புறம் என்ன அவர் ஒரு அடித்தளம் போட்டிருக்காரு, நமக்கு தான் புரியாம. அதுதான் அது வந்து செல்வராகவன் படம் மாதிரி ஹிடன் டீடைல்ஸா வச்சுட்டு வந்திருக்காரு. இப்பதான் ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகுது. ஸோ இதுதான் வந்து பார்க்க முடியுது. அவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஏன் அவர் நம்பலை அப்படின்னா அவருடைய இந்த இரட்டை நிலைப்பாடுகள், யாரை எதிர்க்கணும் அப்படின்றதுல தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள். அவர் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்கிறத விட இவனை எதிர்க்கிறாரு, இவரை பற்றி திட்டுறது மட்டும்தான் ஒரு அரசியலாக வச்சிருக்காரு. ஒரு வெறுப்பு அரசியலை மட்டும்தான் வந்து இவர் பேசுறாரு. ஏன்னா நான் பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சீமான் அவர்கள் ஒரு போராட்டம் பண்ணுறாருன்னா எதுக்காக போராட்டம் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு தெளிவு வந்து இருக்கும். ஸோ இந்த இப்போ ஸ்டெர்லைட்டுக்காக போராடுறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அதனுடைய எதிர்ப்பா மட்டும்தான் இருக்கும். ஆனா இப்ப நீட் தேர்வுக்காக போராட்டம் பண்றாங்க இல்லையா, அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த போஸ்டர்ஸ், அவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் முழுக்க முழுக்க விஜய் அவர்களுடைய எதிர்ப்பா இருக்கு. மிஸ்ஸிங் விஜய் அப்படின்லாம் வந்து போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்து நீட் தேர்வு மத்திய அரசுக்கும் நமக்கும் தான் வந்து சண்டை. ஒண்ணு நீங்க மோடி அவர்களை வந்து எதிர்க்கணும். ஸோ அவங்கள பத்தி நீங்க வந்து பேசியிருக்கலாம். ஏன் மோடி அவர்கள் வந்து அடிக்கடிக்கு தமிழகத்துக்கு நீங்க வந்து போயிட்டு இருக்கீங்க தேர்தல் டைம்ல மட்டும், இப்ப எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி முழுக்க அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பை வந்து காமிச்சிருக்கலாம். அதை விட்டுட்டு விஜய் அவர்களால முடியாதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். விஜய் அவர்கள் மட்டும் இல்ல, யாரு சிஎம் நாளைக்கு சீமான் அவர்களே சிஎம்மா வந்தாலும் மட்டும் நடக்கிறத பேசுங்க, அவரால் ஒரு அழுத்தம் மட்டும் தான் கொடுக்க முடியும்ன்றது அது அவருக்கே தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த மிஸ்ஸிங் விஜய் அப்படி எல்லாமே வந்து ஒரு டிராமா தான். நானும் இருக்கேன், நானும் ரவுடிதான்ற மாதிரி அவர் வந்து அப்பப்ப நான் இருக்கிறேன் அப்படின்றத வந்து காமிச்சுக்கிறீங்க. இடைத்தேர்தலில் பாருங்க, இவங்க எல்லாம் சேர்ந்து அவர் பொது வேட்பாளர் நிறுத்துவாங்க, மக்களுக்கு ரொம்ப ஈஸியா போடும். ஏன்னா ஒரு கட்சியா வந்து இது பண்ண வேணாம், மொத்தமா முடிச்சு விட்டு போயிடலாம். நீங்க பொது வேட்பாளர்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, சரத்குமார் அவர்கள்கிட்ட ஒரு செய்தியாளர் வந்து கேட்கிறாரு, அம்பாசமுத்திரம் தொகுதியில சீமான் அவர்கள் நிற்கக்கூடிய வாய்ப்பு வருமா அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்கலாம், தேவைப்பட்டா அவர் வந்து வருவாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பதில் என்ன அப்படின்னா, வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஆல்ரெடி உங்ககிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதான் மக்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. பார்ப்போம், இதுவரை முடிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். மொத்தம் இருக்கிற 4% கூட அடுத்த முறை வராதுன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு வந்து நாம் தமிழர்களுடைய பிள்ளைகளை நினைச்சா ரொம்பவே கஷ்டமா கொஞ்சம் தெளிவாயிடுவாங்க. போ கொஞ்சம் உண்மைகள் வெளியே வர வெளியே இன்னும்
விட்டு கொடுக்கறத நிறுத்த மாட்டேங்கிறாங்களே. என்ன பட்ட பாவமாக தான் இருக்குது. தம்பிங்க இதை பார்த்தா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மற்றொரு நிகழ்வில் இதை தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி, வணக்கம்.